இந்த பிரபஞ்சமும் கடவுளும் ஒண்ணா? இந்த சாமிய நான் கும்பிட்டேன்னா, அந்த சாமி கோச்சுக்குமா? இப்போ இத்தன நாள் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சாமியெல்லாம் விட்டுட்டு நான் இனிமே பிரபஞ்சத்த கும்பிட ஆரம்பிச்சேன்னா, இந்த சாமியெல்லாம் கோச்சுக்குமா? அந்த மாதிரி நெறைய நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஹைப் அத கிளிக் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் இந்த வீடியோவ பார்க்க ஆரம்பிங்க. நம்ம இத்தன நாள் சின்ன வயசுல இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அல்லா சாமிய கும்பிடுவோம். இல்ல வந்து சர்ச்சுக்கு போவோம். இல்ல புத்தா சாமிய கும்பிடுவோம். ஏதோ ஒண்ணு. சாமிய நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி நம்ம ரிலிஜியனுக்கு தகுந்த மாரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்போம். அந்தந்த சாமிக்கு உண்டான அனிமல்ஸ் ஏதாவது இருக்கும். இப்ப முருகர்னா அவர் கூட மயில் இருக்கு. பிள்ளையார்னா எலி இருக்கும். அந்தந்த சாமிங்களுக்கு உண்டான அந்த பொருள் கூட இருக்கும். அம்மன் சாமினா சூலாயுதம் அந்த மாதிரி இருக்கும். முருகர் சாமினா வேல் இருக்கும் அந்த மாதிரி. ஒவ்வொரு சாமிக்கு ஒரு பர்ட்டிகுலர் சாங் இருக்கும். இப்ப சாய்ராம் அப்டின்னா, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. இப்ப நான் ஏன் இத பத்தி சொல்றேன் அப்டின்னா, இப்போ நம்ம இந்த சாமிய கும்பிடுறோம் அப்டின்னா, அந்த சாமிக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிரும். அப்போ அந்த சாமிய நம்ம கும்பிடும்போது பாருங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம போறோமோ, அந்தந்த சாமிக்கு உண்டான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த சாங்ஸ் நம்மளுக்கு கேட்கும். இல்ல அந்த சாமியோட ஃபோட்டோ இருக்கும். இல்ல அந்த சாமி வந்து மயில் கூட இருக்க சாமின்னா மயில் காமிக்கும். வேல் கூட இருக்க சாமின்னா வேல் காமிக்கும். அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம அடிக்கடி பார்ப்போம். அப்போ நம்ம என்ன நெனச்சுக்குவோம்னா, நம்ம கும்பிடுற சாமி நம்ம கூடவே இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு துணையா நம்ம கூட வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட ஆழ்மனது. நம்ம ஆழ் மனசுல நம்ம எத வந்து நம்பி நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ, அதே விஷயம் வெளிய ஈர்க்கப்படுகிறது. ஆக மொத்தம் இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். நீங்க எந்த விஷயத்த நீங்க ஈர்க்கிறீங்களோ, அந்த விஷயம் உங்களை ஈர்க்கிறது. நீங்க எந்த விஷயத்த தேடுறீங்களோ, அந்த விஷயமும் உங்களை தேடுகிறது. உதாரணத்துக்கு, இத்தன நாள் நீங்க பாபா சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்ப திடீர்னு நீங்க முருகரோ, இல்ல வந்து இயேசுவோ நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா, இத்தன நாள் உங்களுக்கு பாபா ஃபோட்டோ காமிச்சுக்கிட்டு இருந்தது, பாபாவோட சாங் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்க எங்க போனாலும் சரி உங்களுக்கு சிலுவ சிலுவையா காமிக்கும். இல்ல முருகரோட அந்த வேல் வேலா காமிக்கும். மயில் மயிலா காமிக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இப்பல்லாம் எனக்கு வந்து முருகர் என் கூட இருந்து துணையா வந்துகிட்டே இருக்காரு. கூடவே இருக்காரு. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, மனசுக்குள்ள இன்னொரு ஒரு கவலை இருக்கும். முருகர் இப்போ நம்மளுக்கு காட்சி குடுக்குறாரு. வேல் காமிக்குது, மயில் காமிக்குது. ஆனா, முன்னாடி கும்பிட்டுட்டு இருந்த அந்த பாபாவோட எந்த ஒரு அறிகுறியுமே இப்ப காணோமே! அப்போ பாபா வந்து நம்மகிட்ட கோச்சுக்கிட்டாரோ! அப்படின்னு யோசிப்போம். உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஆழ் மனசு வழியா நம்ம எத பதிய வச்சு, எப்படி நாம பிரபஞ்சத்த பார்க்குறோமோ, பிரபஞ்சம் நம்மளுக்கு அதே மாதிரி சிக்னல்ஸு இந்த ஃப்ரீக்வன்சி மூலியமாவும், இந்த வைப்ரேஷன் மூலியமாவும், வேவ்ஸ் மூலியமாவும், ஆழ்மனசின் மூலமாக நம்ம குடுக்குற அதே வேவ்ஸ் நம்மளுக்கு அப்படியே திரும்பி யுனிவர்ஸ் நம்மளுக்கு குடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. இது வந்து சயின்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏதோ ஒரு பேரு, சும்மா ஏதோ ஒரு பேரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பேரு. அந்த பெர்சன நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்டின்னா, அந்த நேம்க்கு உண்டான ஹோட்டல்ஸ், அந்த நேம்க்கு உண்டான புக் ஷாப், அந்த நேம்க்கு உண்டான ஏதோ ஒரு ஸ்கூல், அது உங்க கண்ல காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நேம திருப்பி, திருப்பி, திருப்பி காமிச்சுக்கிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பர்ல காமிக்கும். நியூஸ் பேப்பர்ல அவ்ளோ எழுத்து இருக்கும். ஆனா, கரெக்ட்டா தீபா, இல்ல சதீஷ், ராம் அப்படிங்கிற உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு நேம் ஏதாவது இருக்கும்ல. நீங்க யார அட்ராக்ட் பண்றீங்களோ, அந்த நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேப்பர்ல அவ்ளோ எழுத்து இருக்கும். அந்த அத்தனை எழுத்தும் நீங்க உட்கார்ந்து எல்லாம் படிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஆனா, கரெக்ட்டா நீங்க யார அட்ராக்ட் பண்றீங்களோ, அந்த நேம சர்ருன்னு உங்களோட ஐஸ் கொண்டு போய் அங்க பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அது காமிக்கும். இப்ப நீங்க பாருங்க, இது என்ன ஒரு கடவுளா? அந்த நேம வச்சு நீங்க ஒரு ஒரு ராம், இல்ல வந்து சதீஷ், இல்ல தீபா அப்படிங்கிறவங்கள நீங்க வந்து ஒரு கடவுளாவா பார்க்குறீங்க? அவங்க உங்க கூட இருந்து துணையா பண்றாங்க? கிடையாது. ஆனா,
நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்றீங்க. அதனால அந்த விஷயமும் உங்கள அட்ராக்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எத அட்ராக்ட் பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்கள அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம சாமி கும்பிடுற அந்த ஒவ்வொரு விஷயமும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் தெரியறது இப்படிதான் தெரியுது. நமக்கு மேல ஒரே ஒரு சுப்ரீம் பவர் தான் இருக்கு. அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுப்ரீம் பவர் என்ன அப்படிங்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுப்ரீம் பவர் பிரபஞ்சம் தான். ஸோ இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸாவும் நம்ம பார்க்கலாம். ஒரு கடவுளாவும் பார்க்கலாம். நீங்க எப்படி அத பார்க்குறீங்களோ, அதுவும் உங்கள அப்படி பார்க்கும். எந்த சாமி மூலியமாக நீங்க அந்த பிரபஞ்சத்த பார்க்குறீங்களோ, அதே சாமி மூலியமாக உங்கள பார்க்கும். அதே மாரி நீங்க எந்த பொருளாக நீங்க இந்த பிரபஞ்சத்த பார்க்குறீங்களோ, அதே பொருளாக பிரபஞ்சம் உங்கள பார்க்கும். ஸோ இனிமே இந்த சாமிய கும்பிட்டா அந்த சாமி கோச்சுக்குமா? இல்ல பிரபஞ்சம் கோச்சுக்குமா? அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் வேண்டாம். எல்லாம் ஒண்ணு தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல நீங்களும் ஜாயின் பண்ணி, இந்த யுனிவர்ஸ் கனெக்ஷன் உங்களுக்கும் கிடைச்சு, நீங்களும் எல்லா ஆசைகளையும் அட்ராக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா உங்களோட லைஃப்ப நீங்க சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. ஏப்ரல் மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோவ நீங்க எங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தா, இந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல நீங்க பதிவிடலாம். எனக்கும் என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ருக்க உங்களுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி.